ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெசிபியோடு ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து சிக்கன் மசாலா பவுடர், கொஞ்சம் உப்பு, இதை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணுங்கள். கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தாளித்து ஊற்றக்கூடிய பாத்திரத்தில் வந்து பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கரண்டி ஆம்லேட் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோ தான். டேஸ்ட் நல்லாயிருக்கும், காரமாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு முட்டையை வந்து பீட் பண்ணி அதில் அப்படியே ஊற்றிக்கோங்க, அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயத்து மேலேயே. அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே உடையாமல் அழகாக திருப்பி போட்டுடலாம். ஏன்னா நான் தோசைக்கல்லில் ஏன் ஊற்ற வேணாங்கிறேன்னா, இந்த இந்த ஆம்லேட் செய்கிறப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்படி ரவுண்டாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு சாதத்துக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கோவில்பட்டிக்கு போயிருந்தோம். ஸோ அதனால தான் வீடியோ வந்து போட முடியல என்னால். அங்கே எடுக்கலை, நான் நிறைய வீடியோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தனால வந்து எடுக்க முடியல. கோயில் விசேஷம் இருந்துச்சு. ஸோ சன் வந்து பாருங்கள் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க அங்கே. ஸோ அவங்க கூடயும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிட்டு வந்தாச்சு. இது வந்து கோவில் டைமில் எடுத்த வீடியோ. ஸோ பாருங்கள் எவ்வளோ நெருப்பு எரியுது பாருங்களேன். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு சாதாரணமாக சூடுபட்டாவே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்பமே வந்து நல்லா இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து சாமி பக்தி நிறையா இருந்தால், சாமி ஏறினா மட்டும்தான் இதை மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஸோ அப்போ வந்து ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க கூட. அவங்களும் சொல்லிகிட்டே வந்து போயிட்டுருந்தாங்க, ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிகிட்டே போயிட்டுருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தாங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி ஜாலியாக நாங்கள் வீட்டில் எல்லோரும் பேசி விளாண்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் இது வந்து பந்தல்குடியில் வச்சு எடுத்த வீடியோ, வீட்டில் வச்சு. ஸோ அப்போ வந்து சாம்பார் சாதம் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அப்பளம் வச்சுருந்தேன். சாம்பார் தனியாக குழம்பாட்ட பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சன்னுக்கு பிசைஞ்சு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேங்க. டயர்டாக இருந்துச்சு எனக்கு வந்து. அந்த காலையில் எந்திரிச்ச டயர்னஸ் வந்து போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். காலையில் எந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவாங்கள்ல சிலர்லாம். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் ஃப்ரெஷ்ஷப் ஆக, அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறதுக்கு, டயர்னஸ் போகிறதுக்கு. ஸோ செடியை வந்து ஒரு 2 நாள் விட்டுட்டு 2-3 நாள் விட்டுட்டு போகிறப்பமே வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஏன்னா செடி வந்து இப்படி ஊருக்கு போகிறப்ப விட்டுட்டு போகிறப்ப தான் செத்துருது. ஸோ அதனால் வந்து ஐயோ என்னாவது ஆயிருமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். தண்ணி நிறைய ஊற்றிட்டு போயிருந்தேன். அப்புறம் வந்து பார்க்குறப்ப காஞ்சி போய் இருந்துச்சு. ஆனால் பூ இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒன்றும் ஆகலை. பட் வந்து சில நேரம் ஊருக்கு போகிறப்ப தான் வந்து இந்த மாதிரி வந்து இறந்துருது. அது ஏன்னு தெரியல, தண்ணி ஊற்றாதனால தான் நினைக்கிறேன். ஆனால் நான் தண்ணி இந்த டைம் என்ன பண்ணிவிட்டேன், தண்ணி நிறைய ஊற்றிட்டு போயிட்டேன். அதனால் அதுக்கப்புறமும் ட்ரையாக தான் இருந்துச்சு நான் வந்து பார்க்குறப்பவும். ஸோ ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுல்ல, அதனால் அப்படி இருந்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல வெயில். சில நாள் நல்லா மழை பெய்யும், சில நாள் நல்லா வெயில் அடிக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வெயில் அடிக்கிறனால வந்து எனக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட எனக்கு மனசே இல்லை. சில டைம் வந்து இந்த மாதிரி பழைய சாதம் இருந்ததுன்னா அதை கூட்டி சாப்பிடுவேன். ஸோ அதான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 16th. ஸோ இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, துக்கப்படுவதால் துன்பப்படும், கவலைப்படுவதால் கஷ்டமும், கோவப்படுவதால் பகையும் விதைப்போம். அது மாதிரி ஏதாவது ப்ராவர்ப் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ராவர்ப் படித்து பார்ப்பேன். அதில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி நான் வந்து சில விஷயங்கள் வந்து என்னைய மாற்றிருக்கேன், நிறைய விஷயம் மாற்றிருக்கேன். ப்ராவர்பும் பார்ப்பேன், அதே மாதிரி ராசி பலனும் பார்ப்பேன். என்னோடய ராசி வந்து விருச்சிக ராசி. ஸோ அதுக்கு என்ன போட்டிருக்குன்னு பார்த்து டெய்லியும் வந்து இது பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இப்படி இருக்கோ, இன்றைக்கி அப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி நானே வந்து என் மனசை ரொம்ப ஆக்கிக்குவேன். ஸோ இது நடக்க போதோ அது நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி இதாவேன்.
ஸோ அதை வந்து என் சன்னுக்கும் காமிப்பேன். ஸோ உடனே என் சன்னும் டெய்லியும் அம்மா இன்றைக்கி என்னம்மா போட்டிருக்கு, நீ பார்த்து சொல்லுமா எனக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் கேட்பார். நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி இந்த மாதிரிலாம் இது பண்ணிக்குவோம். ஸோ அதெல்லாம் நம்புகிறேன். எனக்கு வந்து நம்பிக்கை அதில் வந்து நிறையா ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சாப்பிட சாதம் வச்சுருக்கேன். அதாவது அந்த கஞ்சி சாதம் காமிச்சேன்ல அதான் இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. சரி காஃபி காலையிலேருந்து நான் வந்து டீ மட்டும்தான் ஒரே ஒரு டைம் குடித்தேன் ஹஸ்பண்டுக்கு செய்கிறப்போ. ஸோ அதனால் வந்து சரி நம்ம கொஞ்சோண்டு காஃபி போட்டு குடிப்போம் அப்படின்ட்டு எடுத்து வச்சேன். சர்க்கரை கொஞ்சம் இருந்துச்சு. இது அது என்னது சாரி இது நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சரி சர்க்கரை போட்டு குடிப்போம் அப்படின்ட்டு சர்க்கரை இருந்துச்சு. சர்க்கரை வந்து அதிகமாக இது நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணாதான், ஏதாவது டிஷ் பண்ணுறப்போ தான் செய்கிற மாதிரி இருக்கும் சர்க்கரை. இல்லைன்னா மற்றபடி வந்து நாட்டு சர்க்கரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து சர்க்கரை ஃபுல்லும் இருந்துச்சு. அதை வந்து கொட்டி டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து நாட்டு சர்க்கரை சாப்பிட்றனால சர்க்கரை சாப்பிட்றதில்ல, ரொம்ப உடம்பு போடுன்ட்டு நான் வந்து இதுக்கு தான் நாட்டு சர்க்கரைக்கு தான் மாறியிருக்கேன். ஸோ இருந்தாலும் இப்போ வந்து சர்க்கரை கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சரி நம்ம பால் ஊற்றி குடிப்போம், சர்க்கரை போட்டே கொஞ்சம் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சர்க்கரையை தான் எடுத்தேன். நேற்றே தீந்துருச்சு. ஸோ சரி இதை போட்டு குடிப்போம் அப்படின்ட்டு நான் குடிக்கிறத பார்த்துட்டு என் சன்னும் அம்மா என்னம்மா குடிக்கிற அப்படின்னு கேட்டான். பால்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஸ்கட்டையும் பாலையும் காமிச்சேன். ஸோ அவருக்கும் ஆசை வந்துருச்சு போல் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து சாம்பார் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டேன். அப்பளம் செஞ்சு கொடுத்தேன். அது சாப்பிட்டுட்டு தான் இருந்தார். நான் பால் குடிக்கிறப்போ அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் அவனுக்கும் சரி நான் பண்ணித்தரேன், நான் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் தான் பார்த்து குடிச்சிட்டு இருந்தேன். சின்சான் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டயர்னஸே தெரியாது நம்ம சின்சான் பார்க்குறப்போ. அது ஏன்னு எனக்கு தெரியல. நிறையா பேர் பார்க்குறீங்களா இல்லை உங்களுக்கு சப்போஸ் இந்த சேனல் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா என்னன்ட்டுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இந்த சேனல் போட்டால் ரொம்ப பிடிக்கும், பார்ப்பேன் நான். ஏன்னா நான் வந்து மாதமாக இருந்தப்போமே இருந்து இந்த சேனல் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் புதுசாக. அப்போலேருந்தே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு எனக்கும் தெரியல. சின்சான்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துட்ருப்பேன். மனசு வந்து அந்த பாரம் அந்த கஷ்டம் வந்து தெரியாது. ஒரு சின்ன மன நிம்மதி இருக்கும், ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்கும். கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஃபுல்லும் போகலைனாலும் ஓரளவுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அதனால என்னமோ தெரிலங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அது செட் ஆச்சுன்னா நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கஞ்சி சாதத்தில் வந்து தயிர் வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சு. சரி நம்ம வெறும் சாதமே பிசைஞ்சு சாப்பிட்றப்பமே நல்லாயிருக்கும். இந்த அப்பளம் கூடி தான் சாப்பிட்டேன் நான். சாம்பார் தானே இருந்துச்சு. அதனால் வந்து புளிக்குழம்புனா கஞ்சி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சாம்பார். எனக்கு வந்து சாம்பார் வந்து கஞ்சி சாதத்தில் ஊற்றி சாப்பிட இஷ்டம் இருக்காது. அதனால் நான் வந்து கஞ்சி சாதமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஊறுகாய் அது என்னது மாங்காய் ஊறுகாய் கூட்டி சாப்பிட பிடிக்கும். மாங்காய் ஊறுகாய் இல்லை வீட்டில். அதனால் வந்து அதுக்கு சாப்பிட்ல நான். அதுக்கப்புறம் சன்னுக்கு கொஞ்சோண்டு பிஸ்கட் எடுத்து வச்சுட்டு பால் ஆற்றி கொடுத்துட்டேன். அவர் தொட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. வெளியில் வந்து பார்த்தா நல்லா வெயில். அந்த பூவெல்லாம் பூத்துருக்கிறத பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து அது பார்க்குறப்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த வெயிலில் அது எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படி தோணுச்சு. ஏன்னா பூச்செடி வந்து நம்ம பார்க்குறப்பமே நம்மளுக்கு அழகு கொடுக்குது. ஆனால் அந்த வெயிலில் அது எவ்வளோ கஷ்டப்படும்னு நினச்சி பாருங்க. அப்புறம் பால் வந்துருச்சு. கரெக்டாக ஒரு 3:30 வந்துடும். மத்தியான டைமே வந்துடும். ஈவினிங்க்கு முன்னாடியே வந்துடுறனால வந்து பால் எடுத்துகிட்டு வச்சுட்டு சில நாள் நான் மறந்துடுவேன் பால் எடுத்து வைக்கிறதுக்கே. சில நாள் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருவேன். அப்போது பால்கார் கூப்பிட்டு கொடுப்பாரு காலிங் பெல் அடித்து. ஏன்னா சில டைம் மறந்துடுவேன், நான் வைக்கிறதே மறந்துடுவேன். டைம் பார்க்க மறந்துட்டேன்னா அதுவும் இந்த லீவ் டைமில் தான் அடிக்கடி மறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சன் பாருங்கள் பால் தொட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. நான் சாப்பிட்றத பார்த்துட்டு அவர் வந்து அடம் பிடிச்சி கேட்டு வாங்கினாங்க. சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சின்சான் தான் ஓடிட்டு இருந்தது. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆக போகிறேன். ஸோ இன்னொரு வீடியோட இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.